வெல்கம். இது தமிழ் சினிமா சேனலில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். போன வாரம் அதே 1960 வெற்றி அடைஞ்ச ஒரு படத்தை பற்றி பேசினோம். இப்போ மறுபடியும் அதே காலகட்டத்தில் வெற்றி அடைஞ்ச ஒரு மாபெரும் வெற்றி படத்தை பற்றி பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கோபிநாத், ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதில் எவ்வளோ உழைப்பு இருக்குது. அதுவும் மிக முக்கியமான விஷயம், மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுக்கிறதுனா அது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ கோடி கோடி ரூபாய் பணம் போட்டு செலவு பண்ணாலும் மக்களுக்கு பிடிக்கல, படம் எங்கேஜிங்காக இல்லைன்னா அடுத்த நிமிஷம் படம் நல்லா இல்லைன்னு எழுந்து வெளில வந்துடுறாங்க. ஸோ இதுக்காக மெனக்கெட்டு புது புது டெக்னாலஜி, புது புது ஸ்க்ரீன் ப்ளே, புது புது ஸ்கிரிப்ட்டு, புதுசாக டேரக்டர்ஸ் கொண்டு வராங்க, புது புது ப்ரொடியூசர்ஸ் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு மெனக்கெட்டுறாங்க மக்களுக்கு பிடிக்க வைக்கிறதுக்காக. ஆனால் சில ப்ரொடியூசர் டேரக்டர்ஸ் இருக்காங்க, படத்தோட கதையை மட்டுமே மையமாக வச்சு கதையை நோக்கியே நான் படம் பண்ணுவேன், எனக்கு டெக்னாலஜி மேலாம் நம்பிக்கை இல்லை, எனக்கு கதை தான் என்னோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, என் கதையை மட்டுமே வச்சு பண்ணுறேன். நிறைய சில டேரக்டர்ஸ் இப்போயும் இருக்காங்க. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் புது டெக்னாலஜி கிடையாது, அதே மாதிரி புது புது ஸ்க்ரீன் பிளேஸ்லாம் பெருசாக வரலை, நிறைய புராண கதைகள் இதை மட்டுமே பேஸ் பண்ணி எடுத்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் ஒரு சினிமாக்கே வந்து புது டைமென்ஷன் கொடுத்தாரு. நான் இப்படியும் கதை பண்ணலாம், ஒரு சின்ன பட்ஜெட்டை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டேரக்டர். அந்த டேரக்டர் பேர் தான் சி.வி. ஸ்ரீதர். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட கதை கரு இருக்குல்ல, பிளாட். இந்த பிளாட் வந்து ஸ்ரீதர் சார் வந்து எங்கேருந்து இன்ஸ்பயர் எடுத்திருக்காருன்னா, ஹாலிவுட்டில் மிக்கி ரூனின்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த காலகட்டத்தில். அந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு பிரிசன், ஒரு ஜெயிலுக்குள்ளேயே எடுத்த படம்னு சொல்லப்படுறாங்க. ஸோ அந்த படத்துலேருந்து அந்த பிளாட்டை மட்டும் அவர் எடுத்துக்கிட்டாரு. ஒரு செட்டுக்குள்ளேயே ஒரு படத்தை எவ்வளோ கிரிப்பிங்காக கொடுக்க முடியுமோ அதாவது நம்மளாலையும் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த பிளாட்டை மட்டும் எடுத்துகிட்டு நானும் கிரிப்பிங்கான ஒரு படம் கொடுக்க முடியும் ஒரு செட்டுக்குள்ளேன்னு சொல்லி எடுக்கப்பட்ட படம் தான் நெஞ்சில் ஒரு ஆலயம். அந்த படத்தில் நடித்த சக நடிகர்கள் பற்றியும் தொழில்நுட்ப கலைஞர்கள் பற்றியும் பேசலாம். கதாநாயகனாக கல்யாண்குமார் முரளின்ற கேரக்டர்லையும், தேவிகா சீதான்ற கேரக்டர்லையும், முத்துராமன் சீதாவோட கணவர்ன்ற கேரக்டர்லையும் நடிச்சிருக்காங்க. நகைச்சுவை நடிகர்களாக நாகேஷும் மனோரமா ஆச்சியும் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடல்கள் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. இந்த படத்தை வந்துட்டு ஸ்ரீதரும் சித்ராலயா ப்ரொடக்ஷன்ஸும் தயாரிச்சிருக்காங்க. இந்த கதையை பற்றி இப்போ மக்களுக்கு கண்டிப்பாக இந்த படத்தோட கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு ட்ரையாங்கிள் லவ் சப்ஜெக்ட், ஒரு முக்கோண காதல் கதை. இந்த படத்தோட கதாநாயகர் அதாவது முரளி, அவர் வந்து ஒரு மெட்ராஸில் இருக்க ஒரு டாக்டர். அவருக்கும் சீதா ஹீரோயின் அவங்களுக்கும் வந்து ஒரு காதல் உருவாகுது. ரொம்ப நாள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்லா போயிட்டு இருக்கு அந்த காதல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்கு. அப்போது முரளி என்றவருக்கு அவர் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக ஃபாரினில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ அந்த படிப்பை படிக்கிறதுக்காக அவர் வந்து ஃபாரின் கிளம்பி போயிடுறாரு. அதே சமயத்தில் மெட்ராஸில் வசிக்கிற சீதாவுக்கு அவங்க வீட்டில் ஒரு சில பிரச்சனைகளால வீட்டு வற்புறுத்தலால் அவங்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இல்லை, அவருக்கு தான் வேணும், இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. முத்துராமன் சாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் சென்னைக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் தான் முரளிக்கே தெரிய வருது. இது தெரிஞ்சு அதிர்ச்சியான முரளி, நான் இனிமேல் வந்து வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் கேன்சர் பேஷண்ட்டை க்யூர் பண்ணுறது தான் என்னோடய வேலை, நான் 3 நிலமாக இனிமேல் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்க்கையை வெறுத்து நான் மக்களுக்கு சேவை பண்ண போகிறது தான் என்னோட முழு நோக்கமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லே சேர்த்தார். வீட்டு பக்கமும் கூட போக மாட்டார். காலம் ஒரு நோடி போகும்போது ஒரு நாள் வேணுவும் சீதாவும் முரளி இருக்க அதே ஹாஸ்பிட்டலுக்கு வேணுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கிறது முரளின்னு. முரளிக்குமே தெரியாது தன்னை பார்க்க வர போகிற பேஷண்ட் வந்து முன்னாள் காதலியோட புருஷன். ஸோ இவங்க 2 பேருமே நேருக்கு நேர் பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுது. முரளிக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தோட ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. தான் முன்னாள் காதலியும் பார்த்துட்டோம், ஆனால் அவன் இப்போ இன்னொருத்தோட மனைவி. ஆனால் இந்த விஷயம் முத்துராமனுக்கு தெரியாது, இவங்க 2 பேரும் முன்னாள் காதலின்னு. ஸோ மேற்கொண்டு அவங்க கிட்ட பேசும்போது தான் தெரிய வருது, முத்துராமனுக்கு ஒரு மிகப்பெரிய லங் கேன்சர் இருக்குது, அது க்யூரபிளே பண்ண முடியாது, அது 3rd ஸ்டேஜ் தாண்டி போயிடுச்சுன்ற மாதிரி எல்லா மற்ற டாக்டர்ஸ் கிட்டலாம் விசாரிச்சிருப்பாங்க. சீதாண்ட அது விசாரிச்சிருப்பாங்க. அங்கெல்லாம் கை விரிச்சதுனால முரளியை தேடி வந்திருப்பாங்க அவங்க. ஸோ இந்த முரளி வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவரோட சக டாக்டர்ஸ் கிட்ட சேர்த்து கன்சல்ட் பண்ணிட்டு வேணுவோட ரிப்போர்ட்ஸ்லாம் வாங்கி கன்சல்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவரோட லங் கேன்சர் வந்து 3rd ஸ்டேஜ், அதாவது அபாயகரமான ஃபைனல் ஸ்டேஜ் கிட்ட போயிடுச்சு. ஸோ இவர் மற்ற டாக்டர்ஸ்லாம் இவர் வந்து க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிற ஸ்டேஜ் வந்தபோது இதை வந்து அவர் வந்து முரளி வந்து சீதா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி காப்பாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிட்ட வந்தீங்கன்னா. ஆனால் இருந்தாலுமே சீதாக்கு வந்து ஒரு பிரச்சனை குத்திக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே. என்னன்னா, இவர் வந்து நம்ம வந்து இவரை ஏமாற்றிட்டோமே, நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்காம விட்டுட்டோம், காப்பாற்ற வரோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே. பட் ஆனால் முரளியோட கேரக்டர் எப்படின்னா, தான் காதலிச்ச பொண்ணு அவன் கணவரை காப்பாற்றுன்னு என்கிட்ட வந்து நிற்கிறா, அட்லீஸ்ட் அவளுக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷமாக நம்ம கொடுக்கணும், அவளோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ உழைப்பார் அதுக்கு. கல்யாண்குமார் என்ன பண்ணுவார், என் காதல் உண்மை,
அதே மாதிரி உன் புருஷனை நான் காப்பாற்றுறதும் உண்மைன்னு சொல்லிட்டு பகலாக உட்காந்து படித்து என்ன பண்ணணும், எப்படி பண்ணால் இவரை க்யூர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவரை ராத்திரி பகல் தூங்க கொள்ளாமல் அந்த முத்துராமன் கேரக்டரை காப்பாற்றிடுவார். ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. காப்பாற்றின சந்தோஷத்தில் ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் ஆகி நான் என் காதலிக்கிட்டே அவரோட கனவை ஒப்படைச்சிட்டேன், என் காதல் வந்து பியூராக இருக்குது அப்படின்னு காப்பாற்றி ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் ஆகி ஹை பிபி ஆகி தேவிகா காலில் விழுந்தே இறந்துடுவார். ஹீரோயின் வீட்டுக்கிட்டே விழுந்து இறந்துடுவார். ஓகே, இதுதாங்க இந்த படத்தோட கதை. சரி, இவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் நீ சொல்லிட்டேன். ஆமாம். இப்போ இந்த படம் ஹிட் ஆனதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா இந்த படத்தோட பாடல்களும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, அதாவது திரைக்கதை. ஸோ இந்த படத்துல இருந்து ஒரு அழகான ஒரு பாட்டையும் ஒரு முக்கியமான ஒரு காட்சியையும் பார்க்க முக்கியமான சீன் தானே இப்போ நான் போட்டு காட்ட போகிறேன். இந்த சீனை போடுறதுக்கு முன்னாடி அந்த சீனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வேணு, அதாவது முத்துராமன் வந்து தான் பிழைக்கவே மாட்டோம், எனக்கு இருக்க லங் கேன்சர், நான் பிழைக்கவே மாட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்டு முரளி அவர்கிட்ட போயிட்டு ஆல்ரெடி முத்துராமனுக்கு தெரிய வந்துடும். முரளியும் தான் ஒய்ஃபானா இவங்களும் வந்து ஆல்ரெடி லவ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்து தான் பிழைக்கவும் மாட்டோம் எண்ணி ஸ்ட்ரெயிட்டாக முரளிக்கிட்டேயே போயிட்டு நான் இறந்துட்டா கூட என் மனைவிக்கு நீ மறுவாழ்வு கொடுக்கறோம், நீ இன்னொரு இவரே போய் சொல்றாரு. ஓகேவா, புருஷனே போய் சொல்றாரு. ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு டாக்டர் தான் ஃப்ரெண்ட் ஆயிட்டார்ல, சோ அவர்கிட்ட போய் சொல்றாரு. ஃப்ரெண்டா பாவிச்சு அவர் போய் சொல்றாரு, என் பொண்டாட்டி நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் இறந்துட்டா என் பொண்டாட்டி நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கல்யாண்குமார் ஷாக் ஆயிடுறாரு. இது எப்படி சாத்தியம், எப்படி நான் பண்ண முடியும், என்ன ரியாக்ட் பண்றாரு, அதுக்கு அதிர்ச்சி ஆயிடுவாரு. என்ன சொல்றதுன்னே தெரியாது அவருக்கு, அதிர்ச்சி ஆயிடுவாரு. ஸோ இந்த சீன் வந்து எக்ஸ்பெக்டே பண்ண முடியாதுல்ல. ஒரு ஹஸ்பண்டே வந்து தான் ஒய்ஃபை நீ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த சீனை தான் இந்த சீன் பார்க்கலாம். வேணும், ராத்திரி நேரத்தில் வந்து தொந்தரவு கொடுக்கறதுக்கு மன்னிச்சுங்க டாக்டர். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை, உள்ள வாங்க, உட்காருங்க. டாக்டர், என்கிட்ட ஒரு உண்மையை நீங்க மறைக்காம சொல்லணும். இது வரைக்கும் நான் பொய் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி இல்லை, என் மனசு துன்பப்படக்கூடாதுன்னு நீங்க பொய் சொல்லி இருக்கலாம் இல்லையா? நீங்க சொல்றது எனக்கு புரியல. எனக்கு ஆபரேஷன் நடந்தா நான் பிழைப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான் கோழை இல்லை டாக்டர், உங்க மனசுக்கு தெரிஞ்ச உண்மையை தைரியமா சொல்லுங்க. நீங்க பிழைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு வேணும். நம்பிக்கை நிறைய இருக்கலாம், ஆனா என் நிலைமை அபாயகரமானது தானே வேணும். டாக்டர், நான் சாகிறத பத்தி கவலைப்படல. நான் வாழ்ந்து சாதிக்க போறது ஒண்ணு இல்லை. என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்தவித குறையும் ஏற்பட்டதில்லை. செல்வத்துல பிறந்த, சிறப்பா வளர்ந்த, சந்தோஷமா வாழ்ந்த, அழகும் பண்பும் உள்ள பெண்ணைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு வர அந்த உத்தமி என் மனசு கோணாமத்தான் நடந்துகிட்டு இருக்க. எந்த வகையில எடுத்துக்கிட்டாலும் அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுல தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இனிமேலும் நீங்க அப்படித்தான் வாழ போறீங்க. டாக்டர், இதுவரைக்கும் நான் சொன்னது உண்மை, நீங்க சொல்றது ஜோசியம். உங்க நினைப்புக்கு மாறா நான் இறந்து போறதா வச்சு அப்படி நடந்தால் டாக்டர், நான் சாகும்போது என் மனசுல குறை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த குறையை உங்களால போக்க முடியுங்கிற நம்பிக்கையில வந்திருக்கேன். உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கிறேன். என் மனைவி ஒரு இளம் பெண், மனித உள்ளம் படைச்ச யாரும் அவ அமங்கலியா வாழ்வதை விரும்ப மாட்டாங்க இல்லையா? அந்த துர்பாக்கியம் அவங்களுக்கு நேராது வேணும். டாக்டர், நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செய்து தரணும். சத்தியமா? உங்களை உயிருக்குயிரா நேசிக்கிற நண்பன் கேட்கிறேன், தயங்காதீங்க டாக்டர். சொல்லுங்க வேணும், நான் இறந்துட்டா கூட மறுபடியும் அவளை சுமங்கலியாக்க வேண்டியது உங்க கடமை. வேணும், அவளுக்கு மறுமணம் செய்து வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. முடியுமா முடியாதா டாக்டர்? பாத்தீங்களா ஷார்ட்டை பாத்தீங்களா? யாருமே ஏன்னா மனசுக்குள்ள ஒரு இடி விழுந்துருச்சு. அது எப்படி இந்த விஷயம் பிரிக்குது. கேமரா வந்து சார்ஜிங் டு தி விண்டோல வந்து ஒரு இடி இடிக்கிற மாதிரி அந்த இடி வந்து ஹீரோவோட மனசுல விழுந்துருச்சு. என்னடா இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், நான் எப்பறம் அந்த விஷயத்தை பண்ண முடியாம எப்பறா சொல்றது? பாத்தீங்களா எவ்வளவு அழகா ஒரு அந்த சீனை கட்டமைச்சிருக்காங்க பத்தியா டைரக்டர். சூப்பர்ல இந்த படம், உண்மையிலே அருமையான ஒரு விஷயம். ஸோ நம்ம இவ்வளோ பேசிட்டோம்ல இந்த படத்தை பற்றி, நம்ம பார்த்துட்டோம், திரைக்கதை பார்த்துட்டோம், சாங் கேட்டோம். நமக்கு இந்த படம் ஞாபகம் இருக்கு. இந்த படத்தை பார்த்த மக்கள் கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் எவ்வளோ ஞாபகம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அது நேஷனல் அவார்ட் மூவி. ஓகே, நல்ல ஸ்டோரி வேற, நைஸ் மூவி. அது ஒரு டச்சிங்கான நல்ல சாங்ஸ் இருக்கும் அதில். ஃபர்ஸ்ட் இது வந்து லவ் பிரேக்கப் ஆனது.
லவ் பிரேக்கப் அதுல ஓகே அண்ட் பியூர் லவ்வோட பியூரிட்டியும் இருக்கும் அதுல இல்லைன்னு சொல்லல கொஞ்சம் அப்படியே கேமராவை பத்த மாதிரி கிட்ட சிச்சுவேஷனால பிரிஞ்சிருவாங்க இல்லையா ஓகே அந்த இது அப்புறமா எண்ட் வந்து அந்த லவ் டெடிகேட் பண்ணி அவரோட உயிரையே திறந்துருவாரு பாருங்க அது எனக்கு அது அந்த சர்ஜரிக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த இதுல மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் பெஸ்ட். அதாவது நான் பார்த்ததுல மாஸ்டர் பீஸ் பண்ண, அதாவது அதே மாதிரி டைரக்டர்ஸ் வி ஆர் மிஸ்ஸிங் த ரியலி த டைரக்டர். அதாவது ஒரே இடத்துல சினிமா ஷூட்டிங் எடுத்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கதை கொடுத்து அது அவ்வளோ டச்சிங். அது நம்மள அந்த ஸ்டோரியோட ஐஷன் பேர் அந்த அளவுக்கு டச்சிங். அந்த சாங்ஸ் மெலடிஸ் எல்லாம் மறக்கவே முடியாது அளவுக்கு. அது வீணை வாசிச்சுட்டு அது எல்லா பாட்டுமே சூப்பர் தான். அதில் அவர் கல்யாணகுமார் பாடுவார் எங்கிருந்தாலும் அது அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் பாட்டு எல்லா பாட்டுமே. அப்புறம் அவர் நினைப்பதெல்லாம் அது முத்துராமன் அந்த பாட்டு எல்லா பாட்டுமே அர்த்தமுள்ள பாட்டு. அப்புறம் நாகேஷ் மனோரமா சூப்பர் அது குட்டி பத்மினி அது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். தேவிகா ஓகே நல்ல படம் நல்ல படம். 2 பாட்டு சீக்வன்ஸ் அதை சொன்ன நீதானா அப்போ வந்து அந்த ஒரு இதை வந்து ஒரு டச்சிங்காக இருக்கும். அவன் உடனே அந்த பாட்டு எமோஷனலாக பார்ப்போம். அதுமாதிரி எங்கிருந்தாலும் கடைசியில் அவன் பாடும்போது அதுவும் ஒரு டச்சிங் சீன் சொல்லிட்டு அதுவும் அந்த கதையோட ஒத்து சீக்வன்ஸ் ஆகும். ஸோ அந்த பாட்டுன்னு கிரியேட் ஆகாமல் அந்த கதைக்கு ஏற்ற பாட்டு சீக்வன்ஸ் ஏற்ற பாட்டு அது கிரியேட் ஆகும். சூப்பர் சார். கேன்சருக்காக அவர் வந்து டாக்டர் இது பண்ணி கடைசியில் அவரே இறந்துருவாரு. அது ரொம்ப டச்சிங்காக இருக்கும். ஹீரோ வந்து வெயிட் பண்ணுவார் ஹீரோயின் வந்தோடனே பேசணும்னு. பட் அவங்க வருவாங்க அந்த டைமில் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் இன்னொருத்தனோட ஒய்ஃப்னு நினச்சிட்டு அகைன் போயிடுவாங்க. ஸோ அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க 2 பேருமே அந்த ரிலேஷன்ஷிப்க்கு. அது அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு 70-75 வருஷம் ஆயிருக்காங்க அந்த படம் வந்து. ஆனால் இப்போவும் இந்த மக்கள் இந்த படத்தோட கதையை மறக்காமல் வச்சுருக்காங்க. சாங் எனக்கு பேசும்போதெல்லாம் எனக்கு அப்படியே புல்லடிச்சு இன்னும் இவ்வளோ ஞாபகம் வச்சுருக்காங்க. அவ்வளோ அந்த படம் வந்து அவங்க மனசில் அப்படி போய் தொட்டுருக்குன்னா அந்த படம் வெற்றி ஆனதில் சும்மா பேச்சே கண்டிப்பாக பார்த்துருக்காங்கல்ல. இந்த வெற்றி காரணமே அந்த மக்கள் தான். அதனால தான் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த சூழ்நிலையில் நம்ம இந்த இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்த ஸ்ரீதர் சாருக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் இவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்கு. இது கன்ஃபார்மாக அவார்டு வாங்கியிருக்கோம். இந்த படமே நேஷனல் அவார்டு வாங்கியிருக்குங்க. இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேரக்டர் ஸ்ரீதருக்கு 10th நேஷனல் அவார்டு இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க பெஸ்ட் டேரக்டர்ன்றதுனால. அதே மாதிரி இந்த டேரக்டருக்கு பிரசிடென்ட் அவார்டும் கொடுத்துருக்காங்க. டேரக்டர் ஸ்ரீதருக்கு 3 அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த படத்தை 4 லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணி வேற எடுத்திருக்காங்க. அப்பவே ரீமேக் பண்ணிருக்காங்க. இந்த படம் தமிழ்ல வெற்றி பெற்ற உடனே மற்ற லாங்குவேஜ்லாம் இந்த படம் நம்ம பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு 4 லாங்குவேஜ் ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில 1963ல தில் ஏக் மந்திர் என்ற பேர்ல ஹிந்தியில ரீமேக் ஆயிருக்கு. அதே மாதிரி தெலுங்குல 1966ல மனசே மந்திரம்ன்ற பேர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. 1976ல ஹிருதயம் ஒரு கஷேத்திரம்னு மலையாளத்திலயும் ரீமேக் ஆயிருக்கு. அதே மாதிரி 1976ல குங்கும ரக்ஷான்னு கன்னடத்திலயும் ரீமேக் ஆயிருக்கு. எந்த லாங்குவேஜ் விட்டு வைக்கல, எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த படம் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த படம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த படம் அவ்வளோ வெற்றி பெற்றிருக்கு தமிழ்ல. ஸோ அந்த படத்தை மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், மற்ற லாங்குவேஜுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி ஒரு நல்ல கதையினால 4 லாங்குவேஜ்லயுமே ரீமேக் பண்ணியிருக்காங்க. இதை விட என்ன சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னா தமிழ்லே இதுதான் ஃபர்ஸ்ட் படம், ஒரே சிங்கிள் செட்டில் எடுத்த ஃபர்ஸ்ட் படம். அது மட்டும் இல்லாமல் வெறும் 30 நாளில் எடுத்து முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் நம்ம எங்கே எடுத்திருக்காங்கன்னா நம்ம வடபழனியில் ஃபோரம் மால் இருக்குல்ல, விஜயா ஹெல்த் சென்டர், விஜயா ஹாஸ்பிட்டல், அங்கே தான். அது வந்து முன்னாடி வந்து விஜயவாகினி ஸ்டுடியோன்னு இருந்துச்சு, அங்கே தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ முழுக்க ஒரு செட்டுக்குள்ளேயே 30 நாள் எடுத்துருக்காங்க. 30 நாளில். அது மட்டும் இல்லாமல் நாகேஷ் சார் வர போர்ஷன் எல்லாமே இந்த படத்தோட ப்ரொடியூசர் இருக்காருங்களே சித்ராலயா கோபு, அவர் தான் எழுதியிருக்காரு. நாகேஷ் சார் போர்ஷன் மட்டும் சித்ராலயா கோபு அவர் டயலாக் எழுதியிருக்காரு. ஓ மிச்ச போர்ஷன்லாம் ஸ்ரீதர் சார் எழுதியிருக்காரு. ஓ அது தனி ட்ராக்ன்றதால அது சித்ராலயா கோபு மட்டும். அவர் வர போர்ஷன் எல்லாமே சிரிக்காம இருக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. நீங்க படம் பார்த்துருக்கீங்க. நாகேஷ் சார் போர்ஷன்னா சொல்ல முடியாது. ஓகேண்ணா, இப்போ இந்த படத்தோட ரிவ்யூஸு, கிரிட்டிக்ஸு, வாங்கின அவார்ட்ஸு, அந்த காலத்தில் இந்த படத்தை எவ்வளோ கொண்டாடினாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த காலகட்டத்தில் மக்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுத்துருப்பாங்கன்னு மக்களே சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். அதை போய் நம்ம பார்த்துடலாம். Obviously 9. Obviously 9. ஸோ எதனால என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மூவி நல்ல மூவி, சம மூவி, ஸோ அதனால 9 கொடுப்பீங்க. இப்பெல்லாம் வந்து 10க்கு 10 கொடுத்துருவாங்க. 10க்கு 10 அது மாதிரி படம் வந்து இப்பெல்லாம் வருதே கொடுப்பீங்க. 10க்கு 10 கொடுப்பீங்க. படம் எல்லாமே நல்ல கதை. பாத்தீங்களா ஆடியன்ஸ் ஸ்ட்ரைட்டா 10 மார்க் தான். இல்ல எல்லா படத்துக்குமே இவங்க பழைய படத்துக்கு எல்லாத்துக்குமே இதே ரேட்டிங் தான் கொடுக்குறாங்களா இல்ல என்னன்னு பிடிச்சிருக்கு. இதே மாதிரி 1960ல வந்த இன்னொரு மாபெரும் வெற்றி படத்தோட உங்களை அடுத்த எபிசோட நாங்க சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
எங்கள் சேனலோட வீடியோ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.